நாம் வந்து ஈரான்லேருந்து இறக்குமதி செய்வதற்கு பதிலாக ரஷ்யாவிலேருந்து மீண்டும் கச்சா எண்ணெயை அதிக அளவுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 52 வார உச்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பங்கையும் நம்ம வாங்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய நிச்சயமான ஒரு முடிவாக தான் இருக்கும். பட் இதில் என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. என்னென்ன காரணங்கள்? இப்போ இந்த நிலையில போய் நம்ம வந்து இந்த பங்குகளை ரெஃபைனரி ஸ்டாக்ஸ் வந்து கவனிக்கலாமா அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ரிஸ்க் தான். இதில் வந்து எப்போதுமே நான் வந்து என்ன ஒன்று சொல்லுவேன்னா, 3 விதமான ரிஸ்க் இருக்குது. ருப்பியோட கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, டாலருக்கு நிகராக, அந்த மூமெண்ட்டை நம்ம கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கோம்னா இந்த மாதிரியான ஒரு சந்தையில் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் 5 நாள் மார்க்கெட் ட்ரேட் ஆனதுல 4 நாள் டவுன் ஃபாலிங் சார். அதுல ஏற்கனவே ஈரான அமெரிக்க தாக்குதல் நடத்துறதுனால க்ரூட் ஆயில் பிரைஸ் எல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல ரிஃபைனரி ஸ்டாக்ஸோட ரேட் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல 52 வீக் ஹைல இருக்கு. இதுக்கான காரணம் என்னங்க சார்? இந்த மாதிரியான ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில இன்னைக்கு வந்து வர்த்தகம் நடந்திருக்கு. இது கண்கூடாக தெரிகிறது. கிட்டத்தட்ட ரிஃபைனரி ஸ்டாக்ஸில் பாருங்கள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எம்ஆர்பிஎல் ஆகட்டும், சென்னை பெட்ரோலியம் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பாசிட்டிவாகவே இன்னைக்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்குது. இவ்வளோ 1000 பாயிண்ட் விழுந்தால் கூட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அதிகபட்சமாக விலை ஏற்றத்தை முடிவடைந்துள்ளது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதாவது இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, மேங்களூர் ரிஃபைனரிஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்ஆர்பிஎல் ஆகட்டும், சென்னை பெட்ரோலியம் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல என்ன அவங்க வந்து கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணி அதுலேருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து பிரித்து எடுத்து கேசோலின் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், ஏர் ஃபியூல் ஆகட்டும், ஜெட் ஃபியூல், இவையெல்லாம் கேசோலின், இதெல்லாமே வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு அவங்களுக்கு என்ன வந்து வேணும் அப்படின்னா, கச்சா எண்ணெய் வாங்கி இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி ரிஃபைனரிஸில் சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. பிரிச்சுட்டு மறுபடியும் ஆசிய நாடுகளுக்காகட்டும், சிங்கப்பூர் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இந்த மெயின் பிஸ்னஸில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, முக்கியமாக சைனா கிட்டத்தட்ட சைனா வந்து ஈரான்லேருந்து தான் இறக்குமதி செய்கிறாங்க. அவங்களுடைய பெரும்பான்மையான தேவைகளுக்கு அவங்க வந்து ஈரான்லேருந்து பெருமளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த கப்பல் போக்குவரத்து வந்து தடைபட்டிருக்கிறதுனால, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கனால இறக்குமதி செய்ய முடியல. ஸோ அதனால் உள்நாட்டு தேவையை கருதி சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய ஏற்றுமதியை தடை பண்ணியிருக்காங்க. பெட்ரோலிய பொருட்களுடைய ஏற்றுமதியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% என்ற அளவிற்கு அவங்க வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நம்முடைய இந்திய நாடுல இருக்கின்ற இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோலியம் பிரித்தெடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கின்ற இந்த 4-5 நிறுவனங்கள், அது பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள், இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் இந்த மார்க்கெட்ல வந்து இந்த பங்குகளுடைய விலை வந்து இன்னைக்கு அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக அவங்களுடைய ஜிஆர்எம் சொல்றது கிராஸ் ரிஃபைனரி மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வரக்கூடிய இந்த குவார்டர்ல வந்து அவங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, கச்சா எண்ணெயுடைய விலை வந்து சாதாரணமாக இந்த மாதிரியான பெட்ரோலியம் பிரித்தெடுக்கும், இந்த கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு குறைவான விலையில வாங்கி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை அதிக விலைக்கு விற்கும் போது அவங்களுடைய ஜிஆர்எம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்ன, மாறுபட்ட சூழ்நிலைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்ன அர்த்தம்னா, க்ரூடு வந்து $80 $84 வர்த்தகம் நடைபெறும் பொழுது அவங்களுடைய அதிகமான விலைக்கு வாங்கி எப்படி அவங்களால இந்த விலை ஏற்றத்தில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மார்க்கெட் ஷேர்ல வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது. அதாவது மற்ற ஒரு இதுல காம்படிஷன் அவங்களுக்கு வந்து இப்போ குறைவா இருக்கு. சைனா இதுல பங்கெடுக்காததுனால இந்திய நிறுவனங்களுக்கு போட்டி இல்லாமலே ஒரு சில நாடுகளுக்கு அவங்களால ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பயன் கிடைச்சிருக்கிறதுனால இந்த பங்குடைய விலை இன்று அதிகமாக ஏற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். சார், இப்போ சொன்னீங்க சைனாவும் வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்டை 20% குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது இந்தியாவுக்கு எந்த வகையில பாசிட்டிவான விஷயமா இருக்குங்க சார்? ஏன்னா நம்ம வந்து க்ரூட் ப்ரொடக்ஷன் பண்றது கிடையாது, ஒன்லி ரிஃபைனரிஸ் தான். அப்போ இந்தியாவுக்கு இது எப்படி சாதகமா இருக்கும், இந்திய கம்பெனிகளுக்கு எப்படி பாசிட்டிவா இருக்கும் சார்? இல்லை, ஏற்கனவே நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்திய நிறுவனங்கள் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து தான் பண்றாங்க. நிச்சயமா அதுல ஒன்றும் நோ டவுட் அட் ஆல். தட் இஸ் நம்ம உள்நாட்டுடைய கிட்டத்தட்ட 82-85% என்ற அளவிற்கு நம்ம வந்து இறக்குமதி தான் செய்யறோம். இறக்குமதி செய்யும் போது 4 பேர் ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னாக்கா, அப்போ இந்த 3 பேருக்குள்ள
நிறுவனங்கள் தான் இந்த விற்பனைகளை வந்து பகிர்ந்துக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம், பொருள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காரணத்தினால்தான் வந்து அவங்களுடைய இந்த ஒரு காம்படிஷன் இல்லாத நிலையில இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை அவங்க பயன்படுத்திப்பாங்கிறது சொல்றாங்க. பட் இது வந்து இதே மாதிரியான நீடிக்குமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரியான கச்சா எண்ணெயோட விலை வந்து ஏற்றம் பெறுமா? அல்லது இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். சார் இப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் எல்லாமே 52 வீக் ஹைல இருக்கு. இது வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான நேரமா இல்ல இன்வெஸ்டர் இதை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குற நேரமா சார்? கரெக்ட், ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சியில் என்ன சொல்றோம்னாக்கா 52 வார உச்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பங்கையும் நம்ம வாங்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய நிச்சயமான ஒரு முடிவாக தான் இருக்கும். பட் இதில் என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு growth இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா என்னென்ன காரணங்கள், இந்த இந்த ஜிஆர்எம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கச்சா எண்ணெயோட விலை இறங்கி இருக்கணும். அது இப்போ இருக்கிற $84 இருக்குன்னா அது வந்து இன்னும் மேலே கீழே இறங்கணும். ஒன்று அது நடக்குமானாக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரியல, நிச்சயமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா போர் இன்னும் தொடரக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. அதே சமயத்தில் இவங்களுக்கு இன்னொரு என்ன அட்வான்டேஜ் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த ரிஃபைனரிஸுக்கு வந்து என்ன ஒரு மற்றொரு அட்வான்டேஜ் பாசிட்டிவ் நியூஸ் என்ன வந்திருக்குனாக்கா, நாம் வந்து ஈரான்லேருந்து இறக்குமதி செய்வதற்கு பதிலாக ரஷ்யாவிலேருந்து மீண்டும் கச்சா எண்ணெயை அதிக அளவுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கும்போது ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இந்த அட்வான்டேஜ் தான் இதுக்கு இந்த பங்குனுடைய விலைக்கு முக்கியமான ஒரு அடுத்த ஒரு காரணமாக நான் பார்க்கின்றேன். இது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் இனிமேல் தான் நம்ம போக தான் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மேலிருந்து வாரியாக பார்க்கும்போது ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய கச்சானுடைய விலை வந்து நிச்சயமா இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் இருக்கிற விலையோட குறைவாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில தான் வந்து இந்த சந்தை வந்து இந்த மார்க்கெட் எப்படி நினைக்குதுனாக்கா, இந்த நிறுவனங்களுக்கு குறைவான விலையில தான் வாங்குவாங்க, மார்க்கெட் சந்தை விலையோட இன்னும் இது குறைவாக தான் வாங்குவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஸோ ரெண்டு விதமான பாசிட்டிவ், இறக்குமதி குறைவான விலையில வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து ஏற்றுமதி செய்வதற்கு நம்ம கிட்ட காம்படிஷனுக்கு சைனா இல்லை. இந்த ரெண்டு அடிப்படையில தான் இந்த நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியாக சந்தை கருதுகிறது. சார் இப்போ நீங்க சொன்னீங்க க்ரூடோட இம்போர்ட் அப்படிங்கிறது நம்ம ரஷ்யால இருந்து பண்ணிக்கலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி யூஎஸோட ட்ரேட் டீல் ஆகும்போது ரஷ்யால இருந்து இந்தியா க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாதுன்றதுதான் அந்த டீலோட ஒரு முக்கியமான காரணியா பார்க்கப்பட்டது. இந்த நிலையில எப்படி சார் ரஷ்யால இருந்து இந்தியன் கம்பெனிஸ்லாம் வாங்குவாங்க? ஆமா, நிச்சயமாக. இப்போ ஏற்கனவே இதுல வந்து இன்னும் ஆக்சுவலி குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் அந்த ட்ரேட் டீல் முடிஞ்சா கூட ஒரு 6 மாத காலத்துக்கு நம்ம இந்தியா வந்து ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடியது வந்து நிறுத்த போவது இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் 2022 நம்முடைய இறக்குமதி அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த இறக்குமதி அளவில் 36% என்ற அளவுக்கு வந்து நம்ம ரஷ்யாவில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ கடந்த 2025 கடைசியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21% வரைக்கும் தான் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மேபி இப்போ அமெரிக்க அதிபர் வந்து நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ரஷ்யாவிலேருந்து நீங்கள் இந்தியா வந்து தங்களுடைய இறக்குமதியை வந்து அடுத்த 30 நாட்களுக்கு வந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம். இந்த ட்ரேட் டாரிஃப் வந்து இந்த சாங்ஷன் வந்து அதுக்கு அப்ளிகபிள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இது ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு முடிவு எடுத்தால் கூட ஒரு டெசிஷன் வந்து பாலிசி டெசிஷன்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லைன்னா இப்போதைக்கு நமக்கு எந்த விதமான ஃபியர் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. இறக்குமதி செய்து நீ எங்க வேணாலும் இறக்குமதி செய்யலாங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்திருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நிச்சயமாக அரசாங்கம் இதை ஒரு பயன்படுத்தி கொண்டு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரஷ்யாவிலிருந்து எவ்வளவு தூரம் மேக்சிமம் நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய அளவில் பண்ணணும், நிச்சயமா பண்ணணும்னு நான் நினைக்கின்றேன். ரெண்டாவது நம்முடைய இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 40 நாட்களுக்கு வந்து நம்முடைய ஃபியூல் கெப்பாசிட்டி நம்ம வந்து மீட் அவுட் பண்றதுக்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அதுக்குள்ளார இந்த இறக்குமதி மேலும் இந்த ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயுடைய வரத்து அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் தி ரிஃபைனரி செக்டர். நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த பங்கு சந்தையில நம்ம வந்து இந்த பங்குடைய விலை ஏற்றமாக நான் பார்க்கின்றேன். சார் நீங்க இப்ப சொன்னீங்க, நிறைய ஃபேக்டர் சொன்னீங்க ரிஃபைனரி ஸ்டாக் ஏறதுக்கான காரணங்கள். இந்த காரணம் எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்முக்கான காரணமா இருக்கு. இந்த பங்குல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன கவனிக்கணும் சார்? எஸ், நிச்சயமாக. இப்போ இந்த நிலையில போய் நம்ம வந்து இந்த பங்குகளை ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் வந்து கவனிக்கலாமா அப்படின்னாக்கா நிச்சயமா ஒரு ரிஸ்க் தான். இதுல வந்து எப்போதுமே நான் வந்து என்ன ஒன்று சொல்லுவேன்னா, 3 விதமான ரிஸ்க் இருக்கு மார்க்கெட்ல. எப்படின்னா லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க், 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம்.
ஹை ரிஸ்க்குங்கிறது ஒரு கேட்டகரி, அதாவது விலை கண்ணாப்பதான் மேலே ஏறும்போது தைரியமாக எடுக்கிறாங்க. இப்போ கோல்டு விலை ஏறி இருக்கு, அந்த நேரத்தில் போய் நம்ம இன்னும் மேலே ஏறும்னு சொல்றது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் வரும். மீடியம் ரிஸ்க்னாக்கா ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கோ இல்லாட்டி இந்த கமாடிட்டியோடைய விலை வந்து பாதி மேலே ஏறி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் இன்னும் அனதர் இன்னொரு 50% ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து ஒரு மீடியம் ரிஸ்க்காக நான் பார்க்குறேன். லோ ரிஸ்க்குங்கிறது எப்படின்னு சொன்னாக்கா குறைஞ்சபட்சம் இந்த இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு செயலற்று ஒரு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான காலகட்டத்தில் நம்ம வாங்கக்கூடிய அளவில் இருந்ததுனாக்கா அது வந்து லோ ரிஸ்க் கேட்டகரியில் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மீடியம் ரிஸ்க் ஜோனில் நான் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஒன்று கச்சாயினுடைய விலையை நம்ம ட்ராக் பண்ணணும், ரெண்டாவதாக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக வலு இழந்து காணப்படுகிறதா அல்லது வலு பெற்று இருக்கிறதா, ரெண்டுமே அப்ரிஷியேட் ஆகுதா டிப்ரிஷியேட் ஆகுதா, அதை நம்ம ரெண்டாவது கேட்டகரியாக நம்ம பார்க்கணும். மூன்றாவதாக நம்ம இப்போ இதே இது சைனா வந்து நாளைக்கு இந்த 20% இப்போ வந்து ஏற்றுமதி செய்வது நிறுத்திருக்காங்க இல்லையா, இதை மறுபடியும் ரிவோக் பண்றாங்க, திருப்பி நாங்கள் வந்து பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்தில் திரும்பி இந்த பங்குகள்லாம் விலை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ சர்வதேச செய்திகளை நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சு இந்த ஏற்கனவே நான் சொன்ன இந்த 2 ஃபேக்டர்ஸ்லாம், இந்த கச்சானுடைய விலை எவ்வளவு தூரத்துக்கு வாங்குறாங்க, கொள்முதல் விலை ஒன்றும் இல்லை, நம்ம வாங்கி அதை ஒரு ப்ராடக்டா பிரித்து இந்த ரிஃபைனரிஸ் விற்கிறாங்க. ஸோ வாங்குற விலை குறைவாக இருக்கணும், வாங்கும்போது ருப்பியினுடைய வேல்யூ முக்கியமாக இருக்கு. இப்போ ருப்பி திடீர்னு அப்ரிஷியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், 88 வருதுனாக்கா அதுவும் வந்து அட்வான்டேஜ் ஃபார் தி ரிஃபைனரிஸ். ஸோ இந்த மூவ்மெண்ட் பிரைஸ் ருப்பியோட கன்வர்ஷன் இருக்கு இல்லையா டாலருக்கு நிகராக, அந்த மூவ்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு சந்தையில் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறது. ஆனால் விஷயம் தெரிந்து இதற்கான நம்ம ஒரு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம ஒரு செக்டாரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்டாரில் என்ன மாதிரியான அந்த நிறுவனங்கள் எப்படி இப்படியெல்லாம் வந்து தங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கு எப்படிப்பட்ட முறைகளை அவங்க கையாளுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த சந்தையில, இந்த இறங்குமுகமாக இருக்கின்ற சந்தையில கூட நிச்சயமாக கமாடிட்டி சார்ந்த பங்குகளில் நாம வந்து பணத்தை பெருக்கலாம், ஆதாயத்தை பெருக்கலாம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு ஏறி இருக்கு அப்படின்ட்டு, லாங் டேர்ம்ல கொஞ்சம் ரிஸ்க் உள்ள ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த செக்டாரை ஒரு இன்வெஸ்டர் எப்படி பார்க்கணும் சார்? ஏன்னா வந்து இது வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் வச்சோ இந்தியன் கம்பெனிஸை வச்சோலாம் டிசைட் பண்ற செக்டார் கிடையாது. ஏன்னா உலக சந்தைகளையும் கச்சாயினுடைய விலையும் வச்சுதான் டிசைட் ஆகுற செக்டாரா இருக்கு. இதை இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணுங்க சார்? இன்வெஸ்டர் வந்து மறுபடியும் நான் தான் சொல்ல வர்றது எப்படின்னாக்கா, கொஞ்சம் மார்க்கெட்டை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். தினந்தோறும் நம்ம வந்து செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் எப்படினாலும். ஏன்னா மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து எல்லா மார்க்கெட்லேயும் நம்ம வந்து பணம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை, சென்செக்ஸ் எல்லாமே இறங்கிட்டே இருக்கும்போது ஒரு துறையில் நம்ம இறங்குறோம்னா அந்த துறை பற்றிய ஒரு புரிதலோடு தான் நம்ம வந்து நிச்சயமாக இறங்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு நீண்ட கால, இப்போ நான் சொல்றது என்னன்னா, இந்த ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய ரேலி நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அதாவது இது வந்து நம்ம 50% ஆல்மோஸ்ட் நல்லாவே ரேலி நடந்திருக்கு. ஏன்னா இந்த ஜிஆர்எம்ங்கிறது எப்போ வேணாலும் திரும்ப மாறலாம். சைக்கிள் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து இந்த ஜிஆர்எம்னுடைய வேல்யூ வந்து குறையுது ஏறுது, ரெண்டுமே இருக்கு. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் இந்த மீதான முதலீடுகளை எடுத்துக்கொள்ளலாம். பட் இந்த உடனடியாக நாளையே சென்று இந்த மாதிரியான பங்குகளை நம்ம சேஸ் பண்றது நிச்சயமான தவறான ஒரு முடிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த இப்போ சொன்ன காரணங்களை நம்ம வந்து முதலோடையும் இது வந்து ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸாக தான் நான் சொல்றேன். அதாவது நம்ம வந்து இந்த பங்குச்சந்தையில எப்படி பணம் பண்ணுவது அப்படிங்கும்போது இந்த மாதிரி துறையில இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கு, இந்தந்த ஃபேக்டர்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சூழ்நிலை வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளலாங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். சார், இப்போ ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க. ரிஃபைனரி அப்படின்னாவே அது கவர்மெண்ட் கம்பெனிஸாக தான் இருக்குது. ரிலையன்ஸ் தான் ப்ரைவேட்டு. அப்போ கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கும்போது அது கொஞ்சம் பெருசாக ரொம்ப வாலிடேட்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. இப்போ போய் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நிச்சயமாக இதில் இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக இது பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சில தனியார் நிறுவனங்களும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களாக இருக்கின்றன. இதில் முதலீடு செய்யும்போது நம்ம கொஞ்சம் கவனித்து தான் செய்யணும். ஏன்னா பிஎஸ்சி செக்டரில் வந்து கவர்மெண்டோட பாலிசி டெசிஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இதுக்கு எகென்ஸ்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன ரீசன்னாக்கா, இப்போ வந்து சென்னை பெட்ரோலியம் ஆகட்டும் அல்லது எம்ஆர்பிஎல் ஆகட்டும், இவங்களுக்கு என்ன ஒரு த்ரெட்ஸ், அதாவது இதற்கான ஒரு எதிர்மறையான செய்திகள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க நிறைய லாபம் சம்பாதிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை கட்ட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எப்போதுமே இவங்களுடைய லாப சதவீதம் அதிகரிக்கும் போது இது பின்னாடியே இது ஒன்று வரும். அதனால
அந்த மாதிரியான நியூஸ் வருதுன்னு சொன்னாக்கா நான் அந்த மாதிரி இவங்க நிறைய லாபம் சம்பாதிக்கும் போது நம்ம இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான இந்த டெசிஷன் எடுத்து அவங்க எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க, இந்த நிறுவனங்கள்லாம் இவ்வளவு ரூபாய் கட்டணும், இவ்வளவு பர்சன்டேஜ் கட்டணும், அவங்க லாப சதவீதத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கலாம். ஏன்னா அது மார்க்கெட் அதுக்கான பிரைஸ் விலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு உடனடியாக எப்படி இருந்தாலும் இந்த மாற்றங்கள் வந்து இந்த பாலிசி டெசிஷன்ங்கிறது உடனடியாக அவ்வப்போது சொல்லக்கூடியதல்ல. ஒரு 3 மாதங்களுக்கு அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான் அவங்களுடைய பாலிசி டெசிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு த்ரெட்ஸையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பங்குகளில் முதலீடு செய்யலாம். சார், அப்புறம் இப்போ க்ரூடை பற்றி பேசும்போது, ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை ஜிஆர்எம். இந்த ஜிஆர்எம்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. அதோட அளவு எவ்வளோ இருந்தால் அந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எந்த லெவலுக்கு மேலே போனால் அந்த ஸ்டாக்கை விட்டுறணும் அப்படின்றது ஏதாவது நார்ம்ஸ் இருக்காங்க சார்? நார்ம்ஸ் நம்ம சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஆர்எம்ங்கிறது வந்து கிராஸ் ரிஃபைனரி மார்ஜின் சொல்கிறோம். அதாவது கச்சா எண்ணெயுடைய விலையை வாங்குறாங்க, அதுக்கும் விற்கும் போது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக விற்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி தான் வந்து அந்த என்ன மார்ஜின் இருக்கோ அதுதான் வந்து ஜிஆர்எம் நம்ம சொல்கிறோம். இந்த ஜிஆர்எம் வந்து என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட 3, 4 இருந்ததுனாக்கா அந்த பங்குனுடைய விலை குறைவாக தான் இருக்கும். இந்த 8, 9, 10ன்னு போகும்போது இதனுடைய விலை வந்து பீக்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம அது ஒரு இண்டிகேட்டராக வச்சுக்கலாம். ஏன்னா எது ஹை, எது பெஞ்ச் மார்க், எதுவுமே நம்ம வந்து ஹை வந்து 8, நாளைக்கு வந்து 10 கூட போகலாம், 12 கூட போகலாம். பட் எப்போதுமே வந்து இந்த ஒரு 5க்கு மேலே போனாக்கா நம்ம இந்த மாதிரியான பங்குகளை வந்து கவனிக்க வேண்டாம். பட் 5க்கு கீழே வந்ததுன்னா நம்ம வந்து அந்த மாதிரியான லோ டெரரில் வந்து அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒர்க் பண்ண அந்த பங்குகளுடைய விலை இருக்கும்போது நம்ம வந்து நிச்சயமாக இந்த ஜிஆர்எம் 5க்கு குறைவாக இருந்தால் கவனிக்கலாம், நிச்சயமாக கவனிக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் ஏன் ஏறுச்சு, அதுக்கான காரணம் என்ன, இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, ரொம்ப நன்றி.